அபிஷேகத்துக்கு முன்னால அவன் பயந்த பேதுரு, அல்லேலூயா, ஒரு மாதிரி பேதுரு. இப்ப அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் வெறும் மாதிரி ப்ரோ, அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் பேதுரு இப்ப வெறும் மாதிரி. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேதுரு கொடுக்குறாரு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஐயோ நான் வளவளன்னு பேசுவேன், பேசிட்டு நேரம் போயிடும், அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், ஆமா, தபீத்தா செத்து போயிட்டா. நல்லா கவனிக்கணும், டெட் பாடி. இப்ப பேதுருவுக்கு அழைப்பு வருது. அபிஷேகம் உன் மேல இருந்துச்சுன்னா அழைப்பு உன்னை தேடி வரும், வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ ஓடணுங்கிற அவசியம் இல்லை, நீ இருக்கிற இடத்துல இருந்தே உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. பேதுருவை தூக்கிட்டு போயிட்டான். அக்கா செத்து கிடக்கா, அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்துட்டான். எல்லாம் வெளில போ, எல்லாம் வெளில போ அப்படின்னு எல்லாரையும் வெளில போ சொல்லி கதவை அடைச்சிட்டான். நல்லா கவனிக்கணும், பேதுரு டெட் பாடி, பேதுரு போனான், பேதுரு மரணம், பேதுரு மரண ஆவி. இதே மரண ஆவிதான் ஒரு நாள் அவனை பயமுறுத்தி இயேசுநாதர் யாருன்னே தெரியாதுன்னு அவனை மறுதலிக்க வச்சிச்சு. ஆமெனா? இந்த மரண ஆவி கிட்ட பேதுரு அன்னைக்கு தோத்துட்டான். ஆமெனா? இப்போ கதவை அடைச்சிட்டான். நீ தானே அன்னைக்கு என் அப்பாவையே மறுதலிக்க வச்ச, என்னை பயமுறுத்துன, என்ன மரணம்னு பயமுறுத்தி நான் செத்து போயிருவனோன்னு நடுங்க வச்ச. இன்னைக்கு வசமா சிக்கிட்ட. அன்னைக்கு என் மேல அபிஷேகம் கிடையாது, இன்னைக்கு என் மேல அபிஷேகம் இருக்கு. நீயா நானா? உங்கள் கோபிநாத், அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நீயா நானா? பாத்திரலாம் ஒரு கை அப்படின்னு கதவை அடைச்சிட்டு அந்த மரண ஆவியோட நம்ம ஆளு நின்று கதற. அது சொல்லியிருக்கோம், ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் போறேன், ஐயோ கதவை தர, நான் ஓடிடுறேன், இனிமே இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன், இந்த கிராமத்து பக்கமே வரமாட்டேன், உன் எல்லை பக்கமே வரமாட்டேன். ஐயோ இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறதா, என்னை இந்த மாதிரி படாத பாடு பற்றுறியே, ஐயோ. இருக்கீங்களா? ஆசையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மடார்னு டோரை ஓபன் பண்ணி ஓடி போயிரு அப்படின்னு வரட்டினா பாருங்க, ஏரியா பக்கமே வரவே இல்லை. எந்த மரண ஆவி அவனை பயமுறுத்துச்சோ அதே மரண ஆவிய அதே பேதுருவை வச்சு ஜெயிக்க வச்சார். Glorious Master God. எந்த காரியம் உன்னை பயமுறுத்துச்சோ அது உன்னை கண்டு பயப்பட போகுது. ஜெயிக்க போற. கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு ஒரு சிரசின் மேல வருது. நல்ல கையை தட்டி